Good evening, students. So, இன்னைக்கு வந்து current affairs பார்க்க போறோம். பட் நேத்து நான் ஒரு கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேனே போட்டிங்களா? ஆன்சர் வந்துச்சா? சரி, ஓகே. அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அப்படி ஒருவேளை நீங்க போடலைன்னா இதை பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ என்ன கொடுத்துருந்தேன்? The age of a father 6 years ago was 6 times than the age of his daughter. ஸோ அப்போ ஃபாதர் டாட்டர் கரெக்டா? ஸோ ரெண்டு பேரும் என்னன்னு சொல்றாங்க? 6 டைம்ஸ் அப்படின்னா 1:6 கரெக்டா? ஸோ எத்தனை இயர்ஸ் ஆகோ? இது வந்து 6 இயர்ஸ் ஏகோ. அப்போ 6 இயர்ஸ் ஏகோ வரும்பொழுது நம்ம அடுத்து என்ன எழுதுவோம்? பிரசன்டேஜ். கரெக்டா? பட் பிரசன்டேஜ் தெரில. சரி, ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்றாங்க? 3 இயர்ஸ் ஹென்ஸ். 3 இயர்ஸ் ஹென்ஸ் அப்படின்னா பிரசன்டேஜ்ல இருந்து தான் 3 வருஷம் எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஹென்ஸ்னா ஆஃப்டர்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பிளஸ் 3 இயர்ஸ். அவங்களோட எத்தனை டைம் ஏஜ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா த்ரைஸ் ஆஸ் ஹிஸ் டாட்டர். ஸோ த்ரைஸ்னா 3:1, 3 பங்கு. ஓகேவா? ஸோ இது 6 இயர்ஸ் ஏகோலேருந்து ப்ரெசன்ட் வரும்போது +6 ஆகும். இது +3 ஆகும். கரெக்டா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் டாட்டர்? ஸோ டாட்டரோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம எப்பவுமே நார்மலா ஸோ இந்த இயர்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு வருஷம் யாராவது ஒருத்தவங்களோட இயரை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ரேஷியோ டிஃபரன்ஸ் பார்க்கணும். கரெக்டா? ஸோ 6 இருக்கு, 1 இருக்கு. ஸோ ரேஷியோ டிஃபரன்ஸ் என்ன வருது? இதுக்கு 5 வருது. நெக்ஸ்ட் இப்போ இங்க பாருங்க, 3ல 1னா ரேஷியோ டிஃபரன்ஸ் எத்தனை? 2. ஸோ அப்போ ரெண்டுமே வேற வேற வருது. கரெக்டா? ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இங்க 2 வரும், இங்க 1 வரும். ஸோ இன்ட்டு 2 போடுவோம். கரெக்டா? பட் இங்க ரெண்டுமே வேற வேற நம்பர் இருக்கா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டையும் சேம் நம்பரா மாற்றணும். அப்படின்னா ஆப்போசிட் நம்பரால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணும், இதை 5ஆல மல்டிப்ளை பண்ணும். கரெக்டா? இப்போ 10 ஆயிருமா? ஸோ இதோட டிஃபரன்ஸும் 10 வந்துடும், இதோட டிஃபரன்ஸும் 10 வந்துடும். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுவோமா? ஸோ அப்போ 6 2s are 12. அகெயின் 1:2 2. கரெக்டா? தென் அதே மாதிரி இங்கே என்ன வரும்? 3 5s are 15, 1 5s are 5. இப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் சேமா வந்துச்சா? ஸோ 12க்கு 2க்கும் 10, அதே மாதிரி 15க்கும் 5க்கும் 10. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? இந்த டிஃபரன்ஸும் சேமா வந்துடும். ஸோ 15 12 டிஃபரன்ஸ் 3, 5க்கும் 2க்கும் டிஃபரன்ஸ் 3 தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த எத்தனை பார்ட் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா 3 பார்ட்ஸ். கரெக்டா? ஸோ இந்த 3 பார்ட்ஸ் தான் நமக்கு எத்தனை வருஷம் ஆகுது டோட்டலா? ஸோ ஆல்ரெடி இங்கிருந்து ஒரு 6 வருஷம், எகைன் இங்கிருந்து ஒரு 3 வருஷம், டோட்டலா எத்தனை இயர்ஸ்? 9 இயர்ஸ். அப்போ 3 பார்ட் 9 இயர்ஸ்னா 1 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 3 இயர்ஸ். ஓகேவா? ஸோ இதை கொண்டுட்டு போய் நம்ம எப்பவுமே சேஞ்ச் பண்ணோம்ல, அதுல தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ கொஸ்டின் வந்து டாட்டர் தான், அதனால டைரக்டா நம்ம டாட்டர்லயே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எய்தர் பிரசன்ட் இங்க எகோல சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்ல ஆஃப்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதுல சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ அப்போ 3 2s are என்ன வரும்? ஸோ 2p into 3 இங்க எழுதிக்கோங்க. டாட்டர்ஸ் ஏஜ், ஸோ ஃபர்ஸ்ட் 2 into 3 is equal to 6. எகைன் +6 வருமா? பிரசன்ட் ஏஜ் தானே வேணும். ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ வேணும்னா +6 பண்ணிக்கணும். ஸோ 6 + 6 12 இயர்ஸ். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ போட்டிருந்தா ஓகே, போடலைன்னா காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல ஃபர்ஸ்டா என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ். ஓகேவா? ஸோ இப்போதான் அக்டோபர்ல தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நோபல் பிரைஸ் 2025 டோட்டலா 5 கேட்டகரிஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு கேட்டகரியா யார் யார் வாங்கினாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பீஸ், அமைதிக்கான நோபல் பரிசு. ஓகேவா? ஸோ பீஸ்க்கு யார் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மரியா கொரினா. மோஸ்டா 3 நேம்ஸ் 2 நேம்ஸ் மேல வரும். ஓகேவா? நீங்க ஏதாவது ஒரு நேம் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட ஓகே தான். ஓகேவா? மரியா கொரினா மேட்ச் 2. ஸோ இவங்க எந்த கண்ட்ரின்னு எழுதிக்கோங்க. வெனிசுலா. ஓகேவா? ஸோ இந்த வெனிசுலா நாட்டில் டெமோக்ரஸி வரணும் அப்படின்றதுக்காக அதிகமா போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான ரீசனுக்காக இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் லிட்ரேச்சர் நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்லோ ஒன் செகண்ட். கிருஷ்ணா ஹோர்காய். ஸோ இவர் யாருன்னா ஹங்கேரியா கண்ட்ரி. ஓகேவா? மோஸ்டா கண்ட்ரி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஹங்கேரியா. ஸோ இதுல பேர் வந்து லாஸ்லோ, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இவருக்கு வந்து எதுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய கதை எழுதுறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக இவருக்கு லிட்ரேச்சர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் வருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 மட்டும்தான் ஒருத்தவங்க வருவாங்க. இதுக்கப்புறம் ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ 3 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னா சுசுமு கிட்டகவா. நெக்ஸ்ட் செகண்ட் பர்சன் ரிச்சர்ட் ராப்சன். தென் தேர்ட் ஒன் உமர் எம் யாஹி. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு எதுக்காக கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க. ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க்.
மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்ஒர்க். ஷார்ட்டாக இது எப்படி சொல்லலாம்னா MOF. ஓகேவா? ஸோ ஒன்று யார் யாருக்கு கொடுத்தாங்கன்னு எந்த ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்ஒர்க் அப்படின்றது ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்தாங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டல் இருக்கும். ஓகேவா? ஸோ நார்மலாக மெட்டல் அயான்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த அயான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸ் இருக்கான். ஓகேவா? அந்த கேப்பை இவங்க என்னவா யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கண்ட்ரியில் அதிகமாக பொல்யூஷன்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா வேர்ல்ட்ல. ஸோ அந்த பொல்யூஷன், அதே மாதிரி இந்த கார்பன் மோனாக்சைடு, இந்த மாதிரி நம்மளுக்கு எதெல்லாம் டேஞ்சரஸோ அதை எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி இந்த இந்த வேக்கம் இருக்குல்ல, இந்த வேக்கம்ல கொண்டு போய் அதை வைக்கிற மாதிரி ஒரு கான்செப்டை அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் அதோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ரூம்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு அயான்லயும் இருக்கிற அந்த வேக்கம் பிளேஸ் என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ரூம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். MOF தெரிஞ்சிச்சுனாலே போதும். ஆப்ஷன்ஸ்ல மோஸ்டா இதுதான் வரும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் இப்போ கெமிஸ்ட்ரி பார்த்துட்டோம்ல. நெக்ஸ்ட் பிசிக்ஸ். ஓகேவா? ஸோ சேம் பிசிக்ஸும் 3 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் கிளார்க், செகண்ட் ஒன் மைக்கேல் ஹெச் டிவோரெட், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜான் மார்டின்ஸ். மார்டினிஸ். ஓகேவா? ஸோ இவங்க 3 பேரும் தான் பிசிக்ஸ்ல வாங்கியிருக்காங்க. ஸோ ஜான் கிளார்க், மைக்கேல் டிவோரெட் அண்ட் ஜான் மார்டின்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க 3 பேரும் எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங்.
நோட் பண்ணிக்கோ ஓகேவா. ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஓகேவா. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேவா. ஸோ மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங். நெக்ஸ்ட் பிசியாலஜி ஆர் மெடிசன். பிசியாலஜின்னு கேட்டாலும் ஒண்ணுதான், மெடிசன் கேட்டாலும் ஒண்ணுதான் ஓகேவா. ஸோ சேம் இதுவும் 3 பேர் தான். மேரி இ பிரங்கவ், நெக்ஸ்ட் ஃப்ரெட் ராம்ஸ்டெல், அதுக்கப்புறமா சைமன் சஹாகுச்சி. ஓகேவா. ஸோ இதுவும் மெடிசனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் டிஸ்கவரி ஆஃப் பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ். அதாவது நம்மளோட இம்யூனிக் சிஸ்டமை அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கு ஓகேவா. எப்படி அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மோஸ்டா நம்ம பாடிக்குள்ளேயே செல்ஸ் அழிஞ்சு அதனால வர டிசீஸ் இருக்குல்ல, கேன்சர் அந்த மாதிரி ஓகேவா. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை எப்படி நம்ம வந்து பாதுகாக்கலாம், ஸோ அது ரிலேட்டடாக கண்டுபிடிச்சது தான் இந்த பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ் ஓகேவா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த இம்யூன் செல்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த இம்யூன் செல்ஸ் வந்து எந்த செல்லை சொல்றாங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ரெகுலேட்டரி டி செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. ரெகுலேட்டரி டி செல்ஸ் ஓகேவா. ஸோ இதுதான் அந்த இடத்துல என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் கீப்பரா இருக்கு. அதாவது இந்த டி செல்ஸ் இருக்கும்போது நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பண்ணினா இந்த மாதிரி நம்ம பாடிக்குள்ள இருந்து வர எந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா. இட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் காசிங் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூன்னா நம்ம இம்யூனிட்டி பவர் கம்மியாகறனால வர டிசீஸ் ஓகேவா. ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நோட் பண்ணிக்கோங்க. இது காப்பி பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் போலாம். தமிழ்லயும் வேணுமா? சரி ஓகே, நான் எழுதி போடுறேன்.
இப்போ இந்த நேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இப்படியே படிச்சுக்கோங்க. ஓகேவா? அது அப்படியே தங்கிலீஷ்ல எழுதுற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சஹா குச்சி அதெல்லாம் எழுதும்போது அப்படியே நீங்க படிச்சுக்கோங்க. நம்ம தமிழ்ல எழுதும்போது கரெக்டா அதோட ஸ்பெல்லிங் வராது. ஓகேவா? ஸோ அதனால மோஸ்டா நீங்க இங்கிலீஷ்ல நோபல் பிரைஸ் மட்டும் இங்கிலீஷ்ல படிக்கிறது தான் பெட்டர். ஓகேவா? ஏன்னா இது எல்லாமே ஃபாரினர்ஸ் தான். ஸோ ஃபாரினர்ஸ் நேம் வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். இப்போ நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது ஒரு மாதிரி இருக்கும், அதை நம்ம எழுதும்போது வேற மாதிரி ஆயிரும். ஸோ பெட்டர் நீங்க இதை மட்டும் இங்கிலீஷ்ல படிச்சுக்கோங்க. ஓகேவா? மற்றதெல்லாம் நம்ம ரெண்டுலையுமே பார்க்கலாம். ஸோ இந்த இந்த நோபல் பிரைஸ் நேம்ஸ் மட்டும் இங்கிலீஷ்லயே படிச்சுக்கோங்க. நீங்க அட்லீஸ்ட் இங்கிலீஷ்ல படிச்சிருந்தாவது கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது புரியும். இல்ல நீங்க தமிழ்ல நம்ம வேற மாதிரி படிக்கும்போது அங்க கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதனால இது மட்டும் இங்கிலீஷ்ல படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தென் லாஸ்ட் ஒன் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? இதோட முடிஞ்சு. ஸோ இதுவும் சேம் 3 பேர் தான். ஓகேவா? யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜோயல், மாக்கைர், செகண்ட் வந்து ஃபிளிஃப்ரி அஹியான், பீட்டர் ஹவுஃபிட். ஓகேவா? ஸோ இந்த 3 பேருக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸ்பிளைனிங் innovation driven economic growth. அதாவது ஒவ்வொரு நாட்டோட எக்கனாமிக் growthையும் எந்தெந்த இனோவேஷன்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்டை இவங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சஸ்டைனபிலிட்டி மெயின் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிள் growth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதையும் சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க. சஸ்டைனபிள் growth, அதாவது ஒரு நாடு வந்து நல்லா மேம்படணும்னா எப்படி மேம்படுத்த முடியும் அப்படின்னா நிறைய நம்ம இனோவேஷன்ஸ் புதிய கண்டுபிடிப்புகள் மூலமா தான் நம்ம நாட்டோட வளர்ச்சியை மேம்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சஸ்டைனபிள் growth த்ரூ innovatives innovative or technological progress. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஸோ இது வந்து நோபல் பிரைஸ் 2025. ஓகேவா? ஸோ இது கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல இது வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேவா? ஸோ இது இல்லாம நம்ம இந்தியன் பர்சனாலிட்டிஸ் யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றதும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் யார் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க தெரியுமா? ரவீந்திரநாத் தாகூர். நான் இங்கிலீஷ்ல எழுதும்போது ப்ரொனவுன்ஸ் பண்றேன், அப்படியே தமிழ்ல எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்படி ஏதாவது தெரியலன்னா சொல்லுங்க, நான் எழுதி போடுறேன். ரவீந்திரநாத் தாகூர். தாகூர் ஆர் போட்டு தாகூர் போட்டாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ இவர் தான் த ஃபர்ஸ்ட் இந்தியன். ஓகேவா? எப்போ வாங்கினாருன்னு பார்த்தீங்கன்னா 1913ல லிட்ரேச்சருக்காக வாங்கினார். ஓகேவா? லிட்ரேச்சர். ஸோ என்ன லிட்ரேச்சர் எழுதினாங்கன்னா கீதாஞ்சலி. கீதாஞ்சலி. ஓகேவா? அடுத்து சர் சிவி ராமன் சொல்றோம்ல. ஸோ சிவி ராமன். ஸோ சிவி ராமன் என்ன சப்ஜெக்ட்? 1930 பிசிக்ஸ். ஓகேவா? எதுக்காகனா என்ன கண்டுபிடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா ராமன் எஃபெக்ட். தமிழ்ல வந்து ராமன் விளைவு. ராமன் எஃபெக்ட் அப்படின்றது ராமன் விளைவு. ஓகேவா? ஸோ இவர் வந்து பிசிக்ஸ், இவர் வந்து லிட்ரேச்சர், இலக்கியத்திற்காக கீதாஞ்சலி. ஓகேவா? கீதாஞ்சலி இது பண்ணதுக்கு கொண்டு வந்ததுக்காக அவர் வாங்கியிருக்கார். ஓகேவா? அடுத்து தெரசா. அன்னை தெரசா. இவங்க வந்து 1979 இவங்க அமைதிக்கான நோபல் பரிசு. ஓகே, இது எல்லாருக்குமே தெரியும்ல, பீஸ்க்காக வாங்கினாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அமர்த்தியா சென். இது அடிக்கடி இப்ப கேக்குற கொஸ்டின். அமர்த்தியா சென். இவர் 1998. அமர்த்தியா சென் யாருன்னா எக்கனாமிக்ஸ். ஓகேவா? மாடர்ன் எக்கனாமிக்ஸோட தந்தை அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ எக்கனாமிக்ஸ்க்காக வாங்கினார். ஸோ எக்கனாமிக்ஸ்ல நிறைய வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மக்களுக்காக என்னென்னலாம் நம்ம மேம்படுத்த முடியும் அப்படின்றத பத்தி சொன்னதுனால ஸோ இவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ். ஸோ தமிழ்ல வெல்ஃபேர்ன்றது நலன்புரி அப்படின்னு வரும். நலன், நலனுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க, மக்களின் நலன் அந்த மாதிரி. ஓகேவா? நலன்புரி பொருளாதாரம். தென் லாஸ்ட் ஒன் கைலாஷ் சத்யார்த்தி. இவர் தான் லாஸ்டா வாங்கினவர். ஓகேவா? கைலாஷ். கைலாஷ் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்யார்த்தி. இவர் வந்து இப்ப ரீசெண்டா 2014ல பீஸ்க்காக வாங்கினாரு. ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எதுக்காக அப்படின்னா சைல்டு. ஓகேவா? சில்ட்ரன் சைல்டு எஜுகேஷன், தென் அதுக்கப்புறமா வந்து சைல்டு எக்ஸ்பிளாய்டேஷனை அகெயின்ஸ்ட் பண்ணி அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிஸ்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக இவர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ராக்கெட்ல சைல்டு டெவலப்மெண்ட், எஜுகேஷன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சைல்டு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இவங்களாம் தான் இந்தியன்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் இந்தியன்ஸ்ல 5 பேர் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இதுல இந்தியன் ஆரிஜின்ஸும் இருக்காங்க,
நம்ம ஜஸ்ட் இந்தியன்ஸ் மட்டும் படிச்சா போதும். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா தாகூர், ரவீந்திரநாத் தாகூர். நோட் பண்ணிக்கோங்க. இந்த 1 minute இந்த செஷன் க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணிட்டு லீவ் ஆயிக்கோங்க. திரும்ப ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதே லாகின் பண்ணுங்க, திரும்பவும் ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணலன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் எகைன் திரும்பவும் லாகின் பண்ணுங்க, லாகின் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் மேஜர் எக்ஸசைசஸ் பார்க்கலாம்.